இல்ல விஜயோட தான் பிரசாந்த் கிஷோர் சேர போறதா ஒரு தகவல் வந்துச்சு. இல்ல இவங்க எல்லாமே உள்குத்து தாங்க. எல்லாம் ஒண்ணுதான் பாசுறாங்க. திமுகவை காலி பண்ணுங்க, திமுகவை அடியோட பேத்து எறிகிறதுக்கு எல்லா விதமான வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி ஒரு பக்கம் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம், விஜய் வச்சு ஒரு பக்கம் எதிர்த்துட்டு இருப்பாங்க, ஏன்னா சீமானை வச்சு ஒரு பக்கம் எதிர்ப்பாங்க. சீமானுக்கெல்லாம் கொடுக்குற பேமெண்ட் எதுக்கு அப்படின்னா ஒன்லி கருணாநிதி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு மட்டும் நீ பார்த்துக்க. விஜய் வந்து தமிழ் தேசிய அரசியல அதெல்லாம் கிடையாது. அப்போ தமிழ் தேசியம்னா என்னன்னு கேளுங்க அவங்ககிட்ட போய். தமிழ் தேசியம்னா என்னன்னு, விவசாயம் பண்ணி சாப்பிட்றதான் தமிழ் தேசியம்னு வாங்கி. ஸோ அந்த மாதிரியான அவங்கள வந்து என்னென்னா திமுக, கருணாநிதி எதிர்ப்பு, வாரிசு, இதை மட்டுமே நீ பேசிகிட்டு இருக்கணும். வேறு எதுவுமே தமிழ் தேசியத்தை பற்றி இழுத்தாலும் நீ அங்கே தான் வரணும். பிரியாணியை பற்றி இழுத்தாலும் திமுகவை எடுத்து தான் பேசணும். ஏன்னா புத்தக திருவிழாவுக்கு போனாலும் நீ எங்கே போனேன்னாலும் பாத்ரூமுக்கு போனேன்னா கூட திமுக எடுத்து தான் பேசணும். திமுக ஒளிய சொல்லிட்டு தான் எல்லாமே ஆமாம் இது பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இந்த அசைன்மெண்ட் தான் சீமானுக்கு. விஜய்க்கு என்ன அப்படின்னா இந்த சின்ன பிள்ளைங்களை கவர் பண்ணுறது. பருவ வயதில் இருக்கும் பாருங்க, 9th standard B section 12th முடிச்சுட்டு இருக்கிறது. இந்த பிள்ளைங்கள்லாம் மண்டைய கழுவி இது நாளைக்கு என்னைக்காவது 4 வருஷம் கழிச்சு ஓட்டு நமக்கு தானே போடணும் அப்படின்னு சொல்லி அதுகளை பூரா பிக்கப் பண்ணி தூக்குறது. அது விஜய்க்கு அசைன்மெண்ட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசைன்மெண்ட்.